அனைவருக்கும் வணக்கம். என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்க யாரு, நான் ஒரு கேப் டிரைவரா, ஆட்டோ டிரைவரா, உங்களுக்காக சில கொஸ்டின்ஸை நம்ம யாத்ரி இணை நிறுவனர்கிட்ட கேட்க போறேன். ஓகே மகிழன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல ஆப் வந்திருக்கு. யாரை நம்புறதுன்னு தெரியல எங்களுக்கு இது வரைக்கும். நீங்க உண்மையிலே யாரு, எதுக்கு உங்களை நம்பணும், நீங்க எதுக்கு இன்னொரு புது ஆப்பா வந்திருக்கீங்க? மத்த ஆப் மாதிரி நாங்களும் ஒரு ஆப் பண்ணணும் அப்படின்னு பண்ணதே கிடையாது. இதுக்கு முன்னாடி சார் இதுக்கு முதல்ல சொல்லுங்க. இப்போ நாங்க டிரைவர்ஸ் ரொம்ப நாளா எங்களுக்கும் கஸ்டமருக்கும் நடுவில் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. நடுவில் இந்த ஆப்னு எந்த அப்பாட்டக்கர் வந்தானோன்னு தெரியல, அன்னையில இருந்து தான் இந்த ப்ராப்ளமே ஆரம்பிச்சுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்லுங்க, எதுக்கு ஆப் வேணும்? நீங்க இந்த நெருப்பு, கத்தி, இந்த மாதிரி அந்தந்த காலத்துல அந்தந்த விவசாயம், இது எல்லாமே டெக்னாலஜி தான். இது யூஸ் பண்ண மாட்டேன், அது எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னு இருக்கலாம். இல்ல அதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. அது காலத்தின் கட்டாயம் மாதிரி. டியூட்டி உங்களை தேடி வரணுமா, நீங்க டியூட்டியை தேடி போகணுமா? இந்த டெக்னாலஜிலாம் இருக்கனால டியூட்டி உங்களை தேடி வருது இல்ல சார்? அதெல்லாம் விடுங்க சார். நாங்க முன்னாடி ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சிருந்தோம் கஸ்டமர் கிட்ட. கஸ்டமர் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க, நாங்க கஸ்டமருக்கு கால் பண்ணுவோம். அது ஒரு சுமூகமா தானே சார் போயிட்டு இருந்துச்சு. இப்ப நடுவில் ஒருத்தர் நான் தான் ஆட்டோ வாங்கியிருக்கேன், நான் தான் ஓட்டுறேன், நான் தான் இன்சூரன்ஸ் பே பண்றேன், நான் தான் கேஸ் போடுறேன், நீங்க எதுக்கு சார் நடுவில் ஒரு இடைத்தரகரா வர்றீங்க? நீங்க சொல்றது 100% கரெக்ட். ஆனா நீங்க இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க இல்லையா, 10 பேர் கொடுக்கலாம், 100 பேர் கொடுக்கலாம், 1000 பேர் கொடுக்கலாமா? மேக்ஸிமம் அவ்வளவு கொடுக்க முடியுமா? இப்போ நம்ம யாத்திரியில 1 கோடி பேர் இருக்காங்க. அந்த 1 கோடி பேருக்கும் உங்களை தெரிஞ்சதுன்னா, நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்க கஸ்டமருக்கே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்க போய் வெயிட் பண்ண தேவையில்ல. ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க? அவ்வளவு சம்பாதிக்கணும்னா ஒரு 2000 சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்க. செலவு போக 1000 1500 நிக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? அவ்வளவு நிக்கணும்னா பேக் டு பேக் உங்களுக்கு ரைடு வரணும். இன்னைக்கு என் கையில அவன் கமிஷன் எல்லாம் போயிட்டு 500 ரூபாய் to 800 ரூபாய்க்கு மேல நிக்கிறது இல்ல. இதனுடைய பேரண்ட் கம்பெனி ஜஸ்பேன்ற கம்பெனி இருக்கு, 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 1.5 கோடி டிரான்சாக்ஷன் நடக்குது. கவர்மெண்ட்டுக்காக நிறைய ஆப்லாம் பண்ணிருக்கோம். யூபிஐல பீம் பெரிய கம்பெனி தான். ஆனா இதை நாங்க மத்தவங்க பண்ணிட்டான் அதையே நாங்க பண்ணோம் அப்படின்னு எப்பயுமே பண்ணது கிடையாது. நிஜமாவே இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நாங்க ஆட்டோ வாங்கணும், ஆட்டோ ஓட்டி பார்த்தோம். அதுல நிறைய டிரைவர்கிட்ட பேசணும். அப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த கமிஷன் இல்ல, சில சமயம் 40% எடுக்கிறாங்க. பண்ற வேலைலாம் உங்களுக்கு தான், ஆனா எதுக்கு அவ்வளவு கமிஷன் இருக்கணும்? டெக்னாலஜி இடைத்தரகரா இல்லாம நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ற டூலா, எப்படி நெருப்பு ஒரு டூலாவோ, எப்படி கத்தி ஒரு டூலாவோ, எப்படி இப்போ மொபைல் போன் ஒரு டூலாவோ இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டெக்னாலஜி உங்களுக்கு டூலா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணோம். சரி சார், நீங்க கரெக்டா சொல்றீங்க, கத்தி நெருப்பு மாதிரி. ஆனா இந்த கத்தி நெருப்பு எல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுதா, இல்ல இந்த கார்பரேட் கம்பெனிக்கு தான் ஹெல்ப் பண்ண போறாங்கிறத அடுத்த சில எபிசோட்ல பார்க்கலாம்.